வணக்கம் நண்பர்களே! கார்த்திக், தீபா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம நவீன கொல்ல துணிந்தது இந்த சந்திரகலா தான் அப்படின்னு அந்த இடத்துல நவீனே சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா, சாமுண்டேஸ்வரி மேல பழிய போட்டதும் கொலப்பழிய விழ வைக்கிறதுக்கு காரணமா அந்த வளையல எடுத்து குடுத்ததும் உங்க தங்கச்சி சந்திரகலா தான் அப்படின்னு நவீன் அப்படியே நம்ம சந்திரகலாவோட தோல உரிச்சு காட்டிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட. இத கேட்ட உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி ஆத்திரத்துல சந்திரகலாவை அடித்து, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நீ வீட்டை விட்டு போடி, ஒழுங்கு மரியாதையோட அப்படின்னு பெட்டியை கட்டிட்டு நம்ம சந்திரகலாவை அடிச்சு விரட்டுறாங்கங்க. அது கண்கொள்ளா காட்சிங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம துர்கா அவங்க என் கணவரை காணலை அப்படின்னு தேட நேரத்தில் அவங்க கணவரோட நவீனோட செருப்பு கிடைக்குது. அது பக்கத்தில் அவங்க அம்மாவோட வளையல் இருக்குது. இது எங்கள் அம்மாவோட வளையலாச்சே, அப்போது எங்கள் அம்மா தான் துப்பாக்கி வச்சு என் கணவரை ஏதாவது செய்திருப்பாங்களோ, சே அப்படி பண்ணியிருந்தா அம்மாவை விட போகிறதில்ல, எனக்கு என் கணவர் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இப்போவே எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி, நான் நவீனை திட்டுனேன், ஆனால் நான் அவனை கொல்லலை, எங்கே வேணாலும் இவன் போகட்டும், ஆனால் நான் கொல்லலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், இவனை கொன்னாதானே நான் பயப்படணும், நான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் இது என்னோட வளையல் தான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அடித்து சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா, அக்காவை நம்ம எப்படியோ பழி வாங்கணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஒரு ஐடியா போட்டு துர்கா வாயாலே கொலகாரி அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுத்து அக்காவை உள்ளுக தள்ளிடலாம், இது என்னோட சாம்ராஜ்யம் தான் நடக்கும், அக்காவோட சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரி நான் தான் ஆக போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சுமையாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் கணவரை அடித்தாம்ல அந்த நவீனுக்கு வேணும் தான், அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து மேலுலகத்துக்கு அனுப்பியே வச்சாச்சு, இப்போ அக்காக்காரியே இனி வீட்டில் இருக்க மாட்டா, இனி எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக நினைக்கிறாங்க. நான் அதே நேரத்தில் நம்ம நவீனுக்கு அந்த பெட்டிக்குள்ளே இருக்காங்களா அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே ஐயையோ, நம்ம எங்கடா இந்த சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க எல்லாம் என்ன தலையில் அடித்தாங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு நம்ம நவீன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சுத்து முட்டம் பார்க்குறாங்க. ஒரு பெட்டிக்குள்ளே நம்ம யாரோ அடைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாத, நான் இப்போ என்ன காப்பாற்றிக்க என்ன வழி அப்படின்னு அந்த இடத்துல கடவுளே, நான் துர்கா கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சதே அப்படின்னு அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க நவீன். அப்போ தான் அவங்க கண்ணில் படுது அங்கே கிடக்க செல்ஃபோனு. அது அந்த பெட்டியை மூட நேரம் அந்த நபரோட செல்ஃபோனு, அந்த யார் பெட்டியை நவீனை அடைச்சி மூடினாங்களோ அவங்க செல்ஃபோன் தவறி விழுந்துடும் அந்த பெட்டிக்குள்ளே. அதை எடுக்கிறாங்க. இது போதும், இதை வச்சு நம்ம கார்த்திக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ராஜா பார்க்குறாங்க, யாருடா இது, அன்னோன் நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு எடுக்க நேரம் தான், கார்த்தி, நான் நவீன் பேசுகிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்று, நீ இப்போ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெட்டிக்குள்ளே இந்த சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேல் எல்லாம் என்னை அடைச்சி வச்சுருக்கிறது மாதிரி இருக்குது, நான் இப்போ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜா பதறி போகிறாங்க. கவலைப்படாத நவீன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், நான் இருக்கிறது வரை உன்னை யாராலும் இன்னும் பண்ண முடியாது, நான் இப்போ ஓடி வாரேன், உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிவிட்டு லொக்கேஷனை அதில் போடு அப்படின்னு அந்த இடத்துல லொக்கேஷனை போட சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ராஜா அப்படியே அந்த லொக்கேஷன் எங்கே காட்டுதோ அப்படியே போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நவீன் புதைச்சி வச்சுருக்க இடத்த பார்க்குறாங்க. ஓ, இதுக்குள்ளே தான் புதைச்சி வச்சுருக்காங்களா, உடனே காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நம்ம ராஜாவும் மயில் வாகனம் இவங்க எல்லாம் சேர்ந்து களை இறங்கி அந்த மண்ணை தோன்றுறாங்க. தோண்டி உள்ளுக இருக்க அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டு நம்ம நவீனை தூக்குறாங்க. அப்போ தான் மயில் வாகனம் நினைக்கிறாங்க, இந்த பெட்டி தானே அன்னைக்கு இதில் இருந்துச்சு, இந்த பெட்டியை தான் நான் பார்க்க போன நேரம் ஏதோ இந்த நாயெல்லாம் குறைச்சது மாதிரி சவுண்டு கேட்டு, அப்போ இந்த ரவுடிகளோட பித்தலாட்டம் தானா அப்படின்னு வசமாக அந்த செல்லு மட்டும் உள்ளுக இல்லாட்டம்னா நவீன கதை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நவீனை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். அதோட நவீன்கிட்ட ராஜா கேட்குறாங்க, சொல்லு ராஜா, சொல்லு நவீன், உனக்கு இப்படி யார் பண்ணினது அப்படின்னு கேட்க நேரம், சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க தான் பண்ணினது, அத்தைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க. என் கணவரை எப்படிடா நீ அடிக்கலாம், உனக்கு பெரிய தண்டனை தரப்போகிறேன் அப்படின்னு அந்த சந்திரகலா தான் நம்ம அத்தையோட வளையலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டு வச்சு அடையாளம் சொன்னது. இந்த வளையலை போட்டு இந்த கொலைப்பலியை, உன்னை கொன்ன கொலைப்பலியை நான் எங்கள்
அக்கா சாமுண்டேஸ்வரி மேலே போட போகிறேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் என் தலையில் அடித்தாங்க. இதெல்லாம் சந்திரகலாவோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னோன்னே, சின்னத்தை நீங்கள் வந்து உங்கள் கணவரோட சேர்ந்து அடுத்த ஆளுக்கு உயிரை கொள்ள அளவு போயிட்டே சின்னத்தை, இதுக்கு முறவு உங்களை நான் விட்டு வைக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து மயில் வாகனமும் நம்ம ராஜாவும் வந்து களம் இறங்குறாங்க. அதோட நவீனை கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து நிப்பாட்டுற கூட்டத்தை கூட்டுறாங்க. நவீனை கொண்டு விடுறாங்க. நவீன் வாயாலே உண்மையை வந்து கக்க வைக்கிறாங்க நம்ம ராஜா. அப்போ தான் நவீன் வந்து சொல்லுறாங்க, இந்த பாருங்க என்னை இப்படி இந்த மாதிரிக்கு பண்ணது வேற யாரும் இல்லை, இன்னும் நிற்காங்களே இந்த சந்திரகலா தான். இந்த சந்திரகலா தான் அவங்க ஹஸ்பண்டு கூட எனக்கும் வந்து தகராறு ஏற்பட்டது. அந்த தகராறை வந்து நீ எப்படி என் கணவரை வந்து அடிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு என் தலையில் அடித்து எங்கள் அக்காவோட வளையலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. இந்த வளையலை நான் வந்து போட்டு நீ தான் எங்கள் அக்கா தான் காரணம் உன்னை கொல்லதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் வந்து சொல்ல எல்லார்கிட்டையும் சொல்ல வைப்பேன். நீ பாரு, நீ சாக போறடா, உங்களை பழி வாங்கிறது தான் எனக்கு வேலை, அப்படி ஒன்றை முதல்ல தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து இவா தான் அடித்து ரவுடிகளை வச்சு என்னை வந்து மண்ணுக்குள்ளே தோண்டி வைக்க சொன்னது இவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலாவோட தோலை உரிச்சு காட்டுறாங்க நம்ம நவீன். இதை கேட்டோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே நடுங்கி போகிறாங்க. சந்திரா இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருப்பார் போல், நான் எப்படியெல்லாம் இவளை வளர்த்தேன், ஆனால் இப்படி ஒரு குணம் இவருக்கு இருக்கதே தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா, இதை விட பெரிய ஷாக்கிங்கான விஷயம் உங்கள் தங்கச்சியை பற்றி இருக்க அத்தை, என்ன மாப்பிள்ளை என்ன சொல்லுறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இவங்க நீங்கள் லேசுப்பட்ட ஆள் இல்லை, உங்கள் வீட்டை சிவனாண்டி அவங்க ஹஸ்பண்டுக்கு பேரில் எழுதி வாங்கினதே இவங்க திட்டம்தான் அப்படின்னு வந்து அதுக்குள்ளே எவிடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து ஃபோனு நேரில் வந்து சிவனாண்டி கிட்ட பேச நேரம் இவங்க ரெக்கார்டில் ஃபோனை வந்து வச்சுருப்பாங்கல்ல நம்ம ராஜா, அந்த எவிடன்ஸை அப்படியே வந்து போட்டு காட்டுறாங்க. இதில் சந்திரகலா பேசுனதெல்லாம் அப்படியே இருக்குது. ஐயோ டிரைவர், இப்படி தான் நீ அந்த திட்டத்தை வந்து தெரிஞ்சு நீ அதை வந்து கரெக்டாக வந்து நான் பண்ணினதுன்னு நீ வந்து சொன்னால, இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு வசமாக என்ன எவிடன்ஸோட எங்கள் அக்கா கிட்ட சிக்க வச்சுட்டல, உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட நம்ம ராஜா வந்து அப்படியே விளாசி எடுக்கிறாங்க நம்ம சந்திராவை. இந்த பாரு எங்கள் அத்தைக்கு மேலே பழிய போட வச்சால என் நவீனை வந்து இப்படி பண்ணல, அதுக்கு தான் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை நிறுத்துங்க, நான் கொடுக்க வேண்டிய கணக்கு இருக்குது அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து களை இறங்குறாங்க. அடித்து விழுக்கிறாங்க நம்ம சந்திரகலாவை. இப்போவே என் வீட்டை விட்டு போடி, அந்த சிவனாடி கூட போய் சேரு, எதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பழி வாங்கினேன்னு எனக்கு தெரியலை, உன்னை இப்படியா நான் வளர்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி உனக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்லை, என் வீட்டு பக்கம் வந்துடாட அப்படின்னு வந்து அடித்து விரட்டுறாங்க. இந்த டிரைவர் பையன் நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம், உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜாவை பார்த்து நம்ம சந்திரகலாவும் ஒரு முறைக்கிறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம நவீனையும் துர்காயும் பார்த்து, இந்த பாருங்க உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு, ஆனால் உங்களை பண்ண அளவுக்கு எனக்கு கோபம் இல்லை, இப்படி சந்திரா தான் பண்ணது, இப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம துர்கா சொல்கிறாங்க, சாரிம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மயில் வாங்கின சின்னத்தை நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனாலே எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க.